Hello guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 2024-2025 பேட்ச் பீப்புள்ஸ்க்கு வந்து IBM வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் தான் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஒன் சார்ஜ் இணைக்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இருக்க டவுட் அண்ட் குவரிஸ் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சின்னதாக ஒரு ஷவுட் அவுட்டும் கொடுத்துட்றேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்மிங் சண்டே அதாவது February 8 5:30 to 7:30 வரைக்கும் நம்ம சேனலில் ஒரு லைவ் ஒர்க் ஷாப் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம். லைவ் ஒர்க் ஷாப் வித் Q&A செஷன் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஸோ டேரெக்டாக உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து ஸோ அவங்க கெரியரில் ஸ்டக் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன ஜாப் சூஸ் பண்ணுறது, எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது, எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ்லாம் வந்து லைவாகவே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்லி ஃபார் சண்டே மட்டும் தான் நடக்க போகுது. ஸோ ஒரே ஒரு நாள் தான் ஒரு 2 hours வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒர்க் ஷாப் வந்து நான் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் வெரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இது முழுக்க கண்டிப்பாக ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து பெய்ட் ஒர்க் ஷாப் தான். ஸோ எவ்வளோ ப்ரோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 99 rupees பே பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு 2 hours ஒர்க் ஷாப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஒர்க் ஷாப்போட ரெஜிஸ்ட்ரேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ சரி, இந்த சேனல் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சுக்கப்படுத்திக்கிறேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி IBMல பார்த்தீங்கன்னா அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா ஸோ எந்தெந்த பேன் இண்டியா லொக்கேஷன் ஃபுல்லாக ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அதாவது ஒரு ஃப்ரெஷருக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஜாப் வந்து ஸோ ஒரே ஒரு டைப் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து ரெஃபரல்லாம் கிடையாது. இது வந்து பேன் இண்டியா ஹையரிங்கிறனால நீங்கள் வந்து டேரெக்டாக மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் உங்களோட ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட். ஸோ இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா 2024 and 2025 அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து 2024-2025 வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு ரெக்வயர்ட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் என்ன நமக்கு வந்து ஸ்கில்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரோக்ராமிங் ப்ரிஃபரபிளி இன் ஜாவா, C++, பைத்தன், Node.js. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் கான்செப்ட்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் SDLC கான்செப்ட்ஸில் ஒரு 5 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட்டை பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆக்டிவ் பேக்லாக்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு அறிவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அன் என்ட்ரி லெவல் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங் பொசிஷன் அண்ட் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹவ் பீன் அப்டைன்டு த டிகிரி பிஃபோர் த ஸ்டார்ட் எம்ப்ளாய்மெண்ட் வித் IBM அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரோல் வந்து இந்த ஜாப்க்கு ஸோ உங்களுக்கு வந்து ஆஃப் கேம்பஸ்லாம் வந்து ஹையர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாப் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2024 and 2025 பேட்ச் பீப்புள்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 2024 2025 ஸோ எந்தெந்த பீப்புள்ஸ்லாம் அட்டன் பண்ணலாம், அதாவது எந்த டிகிரி பீப்புள்ஸ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ BE, BTech, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் ஆல் CS பேட்சஸ் லைக் CSE, A&ML, DS, cloud computing, big data analytics, then CSBS, IoT, robotics, AI, cyber security, blockchain and name to few, and information technology and related branches with 6 CGPA 60% அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங் பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் 60%க்கு மேலே இருக்க பீப்புள்ஸ், அக்யூரேட்டாக 60% அண்ட் 60%க்கு மேலே இருக்க பீப்புள்ஸ் வந்து நீங்கள் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தென் வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூவெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ப்ரிஃபர்டு டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் பேக்ரவுண்டாக நீங்கள் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லுமே கண்டிப்பாக இருக்கணும். நல்ல இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ஷுட் பி ஃப்ளெக்சிபிள் டு ஒர்க் இன் எனிவேர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மெயின் ஒரு பாயிண்ட்டே. நீங்கள் வந்து பேன் இண்டியா வந்து ஹையர் பண்ணுறாங்க, அதாவது IBMல பேன் இண்டியாவில் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மஸ்ட் பி ஆன்லைனில் தான் நடக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஹையரிங் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுற லொக்கேஷன் எங்கே இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் இண்டியா இந்தியாவில் எந்த லொக்கேஷன் வேணால் இருக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ கோயம்புத்தூரில் IBM இருக்குது, சென்னையில் IBM இருக்குது, பெங்களூர் IBM இருக்குது, ஹைதராபாத்தில் IBM இருக்குது, மும்பையில் IBM இருக்குது. ஸோ இந்த மாதிரி எந்த லொக்கேஷன் வேணால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபோட டைட்டில் பார்த்தீங்கன்னா அசோசியேட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஜாப்க்கான ஐடியுமே இருக்குது, 8
6093 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் எந்த சிட்டியில் ஐபிஎம்லாம் இருக்குது அப்படிங்கிறத கீழே மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குங்கிறதையும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கண்ட்ரி இது வந்து ஹைப்ரிட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியா ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஒர்க்கில் ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டைப்புமே ரெகுலர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொசிஷன் டைப் பார்த்தீங்கன்னா ஸோ என்ட்ரி லெவலில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். தென் கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் நம்ம நடத்துகிற லைவ் ஒர்க் ஷாப் அண்ட் Q&A செஷனில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்லாட்ஸையும் புக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் வந்து தெரிவிச்சுக்கப்படுத்திக்கிறேன். தென் இந்த ஜாப்க்கான லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணி இந்த ஜாப்பையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.